கிறிஸ்துவுக்குள் அன்பான காலை கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 23 அதிகாரம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் அப்படின்னு சொல்லி, என்னை தொடரும் அப்படின்னு சொல்லி யார் பாடுறாங்கன்னு சொன்னால் தாவீது பக்தன் பாடாரு. நிச்சயமாக அவர் சொல்கிறார் பாருங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம், இன்னைக்கு நாளைக்கு இல்லை, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டுடைய கிருபையும் அவருடைய என்ன செய்யுமா நன்மையும் என்னை தொடரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த மூல மொழியில் போட்டிருக்கிறாங்க. அதை என்ன செய்கிறான்னு சொன்னால், இப்போ நம்ம பாணியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணித்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மை பார்த்து கொள்வார். அநேகர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு வேலையில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நல்லா செஞ்சுருக்குறோம் அப்படின்றத நம்ம நிரூபிக்க என்ன செய்வோம், நிச்சயமாக சொல்கிறேன், நான் இதை கண்டிப்பாக நான் இதை முடிச்சிட்டேன், நிச்சயமாக நான் இதை முடிச்சிருவேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறது. இங்கே தாவீது ஆண்டவரை பற்றி சொல்லும் போது ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அவருடைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எல்லாவற்றிலும் ஆண்டவரை முதன்மையாக வைப்பார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவர் என்ன செய்வார், ரொம்ப நம்பிக்கையாக. நீங்களும் நானும் என்ன செய்வோம்னா, ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுது அதில் கொஞ்சம் நிறைய நம்பிக்கை இருந்தாலும் அதில் கொஞ்சம் என்ன இருக்கும், நடக்குமா நடக்காதா அப்படி இருக்கும். ஆண்டவர் நம்ம கடந்த நாட்கள்லாம் எப்படிலாம் நடத்தியிருக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும். ஒன்றுமே இல்லாமல் இருந்துமே அந்த மாதத்தில் நம்மளை எப்படி நடத்தினான்னு எல்லாம் தெரியும். ஆனாலும் கூட இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, ஐயோ 3 நாள் 4 நாள் வந்தாலும் கூட நமக்கு என்ன இருக்கும், நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். ஆனால் இங்கே தாவீதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஆண்டவர் வாக்கு மாறாதவர் அப்படின்றத அவர் வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்காருன்னா ரொம்ப நிச்சயமாக அது விசுவாசித்திருக்கிறார், நம்பியிருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு என்ன செய்வார் ஆண்டவர், நன்மையும் கிருபையும் எனக்கு என்ன செய்யும், தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஏன்னு சொன்னால், எனக்கு வரப்போகிற கஷ்டங்கள், எனக்கு வரப்போகிற துன்பங்கள் மத்தியில் யார் என் கூட இருக்க போகிறாங்க, என் தேவன் என்னோட கூட இருக்க போகிறார். நான் அவருடைய பிரகாரங்கள் நான் என்ன செய்வேன், அவருடைய கர்த்தருடைய வீட்டில் என்ன செய்வேன், நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நடக்கலைனாலும் நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னா, ஆண்டவரை வழி நடத்தின விதத்தை அவர் என்ன செஞ்சார், எப்பவுமே அவர் நினைத்து பார்க்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்திருக்கிறார். அதனால அந்த நேரத்திலாம் அவர் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், தேவையான நேரத்தெல்லாம் ஆண்டவரத்துல கேட்கும் போதெல்லாம் ஆண்டவர் உடனே அவருக்கு என்ன செஞ்சிருக்காரு, பதில் அளித்திருக்கிறார். அதெல்லாம் ஒரு நாள் அவர் என்ன செய்யல, மறக்கல. அவர் மறவாததுனால தான் என்ன செய்யறேன்னா, ஆண்டுடைய நாமத்தை குறித்து அநேக சங்கீதங்கள் புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க, மகிழ்ச்சியா பாடியிருக்காங்க. சோர்வுற்ற நேரத்தில் கூட ஆண்டவரை துதித்து பாடியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த மாதிரியான ஒரு சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். சங்கீதம் 23 அதிகாரத்தில் அவர் சொல்வார்ல, அதில் ஒரு முன்னாடி அந்த 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் பகைஞருக்கு என்ன செய்வார், எனக்காக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்க. அந்த மாதிரியான நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக தேவை. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு கிறிஸ்தவர்களை கேட்டுன்னு சொன்னால் நாங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம், அவர் மேல் உள்ள நம்பிக்கை நமக்கு எல்லா சூழ்நிலையும் இருக்கணும். தாவீது நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் அது. அவர் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படின், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எவ்வளோ ஒரு நம்பிக்கையான செய்தி. நீங்களும் நானும் எப்படி, நமக்கு சின்ன ஒரு சோர்வு, நம்ம நினைச்ச காரியம் நடக்கல அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சோர்ந்து போகிறோம்ல. நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு ஆண்டவர்கிட்ட நம்ம போராட்டிருப்போம். நீங்கள் செய்யுங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் நம்ம என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். ஆண்டவரே இந்த சித்தத்திற்கு ஏற்பபடி என் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, இல்லை என் குடும்பத்துக்கு செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். இங்கே தாவீது அதான் ஆண்டவரத்துல என்ன சொல்கிறாருன்னா, அவர் எதை குறித்து அவர் கவலைப்படலை. ஏன்னு சொன்னால், அவர் என்னோட கூட இருக்கிறார். என்னை அவர் எப்படி நடத்த போகிறாரு, ஒருவேளை புல்லுள்ள இடங்கள் நடத்துவாரோ, நீரூற்றுகள் அண்டையில் நடத்துகிறாரோ,
அப்படி அது இல்லாமல் நடத்துவாரோ எது நடந்தாலும் அவருடைய கிருபையும் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன இருக்க போகுது, நன்மையும் கிருபை எனக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் தான் இன்றும் உயிரோடு இருக்கிறார். தாவீதின் தேவன், நம்ம எல்லாரும் சொல்லல, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின், அந்த தாவீதின் தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அந்த தாவீதின் தேவன் எப்படி தாவீது ஆண்டவரை பற்றி கொண்டாரோ, எல்லா சூழ்நிலையிலும் அவரை குறித்து மகிழ்ச்சியோடு, ஒருவேளை அவர் கேட்ட நேரத்தில் வெற்றி ஆண்டவர் தந்திருக்கிறார். சில நேரத்தில் அவர் செய்த தவறுகளுக்கு பனிஷ்மெண்ட் தந்திருந்தாலும் கூட அநேக நேரங்களில் என்ன செஞ்ச ஆண்டவர் கிருபையாக இருந்திருக்கிறார். அது உணர்ந்திருக்கிறாரு தாவீது ராஜா. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக இருக்கிறாங்க, எவ்வளவு இரக்கத்தோடு நடத்துகிறாங்க, எவ்வளவு நன்மையான காரியங்கள் நமக்கு செய்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த வல்லமையுள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு தேவைய உதவிகளை எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அண்ட சராசரத்தின் தேவன். இந்த மாதத்திலும் கூட நம்ம அவர் அழகாக நடத்த போகிறாங்க. எப்படி தாவீது பக்தன் உறுதியாக சொன்னாரோ அதே போல நீங்களும் நான் என்ன சொன்னேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் என்ன செய்வேன், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். உங்களுக்கு எனக்கும் நன்மையும் கிருபையும் தொடரணும்னு சொன்னால் கர்த்தருடைய வீட்டில் நம்ம நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கணும். நல்லா வசதியாக இருக்கிறப்ப, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறப்ப, குடும்பத்தை எல்லாம் நன்றாக இருக்கிறப்ப ஆலயத்துக்கு போகிறதில்ல, எதுவுமே இல்லைன்னா கூட நான் என்ன செய்வேன், நீடித்த நாட்களை விட்டு இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது, நீடித்த நாட்களை அவரை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, அந்த வைராக்கியத்தோடு நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம், நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் நமக்கு என்ன செய்வாராம், நன்மையும் கிருபையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம பற்றி கொள்ளுமா? இந்த ஜூன் மாதம் முழுவதிலும் தேவன் நம்மோடு கூட வருவதற்கு, நம்மோடு கூட அவர் உறவாடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த அவருக்காக நேரத்தை ஒதுக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். நான் கூப்பிட்டால் தேவன் உடனடியாக பதிலளிப்பார். அதைவிட மேலாக நாம் நித்திய காலம் அவரோடு கூட இருக்க போகிறோம் என்கின்ற பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எல்லா நாட்களிலும் நினைத்து பார்க்கிறோம், கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம் சாமி. இந்த வருடத்தில் ஆண்டவரே மத்திய மாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் கடந்த 5 மாதங்களாக நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. தகுதி இல்லாத எங்களுக்கு ஆண்டவரே உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் முடி சுற்றி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளை கூட கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நிச்சயமாக நீ சொல்லுகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே செய்யாமல் போவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக காரியங்கள் இடத்துல கேட்டு பெற்று கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அநேகர் ஆண்டவரே இன்னும் கூட இடத்துல வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. உடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கிருபை இருக்கட்டும். உடைய தேவைகளை சந்துங்க. ஒருவேளை மனபாரத்தோடு மனசோர்வோடு நான் கேட்கிற காரியங்களுக்கு நிறைவேறல, நடக்கல அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருப்பாங்கன்னு சொன்ன ஆண்டவரே, அவள் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன் என்பதை பிள்ளைகள் விசுவாசிக்க நீர் அவளை பக்குவப்படுத்துங்க. அதைரியத்தை கொடுக்கிற சாத்தானே அந்த குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்தி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடமாக கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அடைய புதிய கல்வி ஆண்டு தொடங்கி இருக்கிற இந்த மாதத்தில் கர்த்தாவே உடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் நீங்கள் கட்டளையிடுங்க சாமி. அவர்களை பொறுப்பாய் நடத்துகிற ஆசிரியர்கள், தலைவர்கள் எல்லாருக்காகவும் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசிரியர்கள் கூட ஆண்டவரே ஞானத்தினால் நிரப்புங்க. பிள்ளைகளை ஆண்டவரே தெய்வ வழியில் நடத்தவும், தீய குணத்திலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கவும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை அவர்களுக்கு சொல்லவும் நீங்கள் கிருபை பாராட்டுங்க ராஜா. தொடர்ந்து நான் உங்களுடைய அன்பில் நினைத்திருக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய ராஜ்யம் வரும்போது நினைத்தல் வேணுமா? இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.